நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று உண்மை ஆராதிக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நாம் நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பை நாங்கள் நினைவு கூறும் மனமாக இந்த கேரல் சர்வீஸ் நாங்கள் வைப்பதற்கும் இதிலே நாங்கள் பாடுவதற்கும் பாடலை கேட்பதற்கும் மகிழ்வதற்கும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளிலிருந்து உம்முடைய பிறப்பை பற்றி நாங்கள் தியானிக்க இருக்கும்போது எங்களுடன் பேசும் நீர் போதுமானவராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப சந்தோஷம். கடவுளை நாம் மகிமைப்படுத்தும் போது கடவுள் கட்டாயமாக இதை கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஒரு வாரம் தான் இருக்க முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியல. கடவுள் இந்த நாளில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், உங்க கூட வாசித்து பாடுவதற்காக. ஸோ கடவுளை நான் நன்றி கூறுகிறேன். ஒரு நாளாக நம்முடைய சேர்மன் அல்லது ப்ரொஃபசர் ரமோன் ஐயாவிற்கும், நம்முடைய ஆயர் விவேக் ஐயாவிற்கும் மற்றும் பிசிடிசி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸோ ஒரு இடத்திற்கும் அல்லது ஒரு இடத்தில் உள்ள மக்களுக்கும் அதன் மதிப்பு என்று பார்க்கும்போது அது எப்படி தெரியும்? ஒரு இடத்தின் மதிப்பு எப்படி தெரியும்? சரி, 4 கோணங்களிலே பார்க்கும்போது அந்த இடத்தின் மதிப்பு நன்றாகவே தெரியும். முதலாவது கோணம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். எடுத்துக்கலாம், இங்க வெளியில டீ எஸ்டேட் இருக்கு, இந்த டீ பூமி இருக்கு, இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல டீ போட்டா அதுக்கு ஒரு மதிப்பு, கரெக்டுங்களா? இப்போ அதே இடத்துல ஒரு பில்டிங்கை கட்டணும்னா அதுக்கு மதிப்பு என்ன ஆகும்? கொஞ்சம் உயரும், கரெக்டுங்களா? ஏன்னா அந்த பில்டிங் கூடிய ஒரு மதிப்பு. இப்போ அந்த டீ தோட்டம் வந்து ரோட்டு பக்கத்துல இருந்தா அதுக்கு ஒரு மதிப்பு, ரோட்ல இருந்து தள்ளி இருந்தா அதற்கு வேறொரு மதிப்பு. ஸோ பொருளாதாரம் மூலியமாக நாம் ஒரு இடத்தின் மதிப்பை நாம் பார்க்கலாம். இரண்டாவதான கோணத்தில் நாம் பார்க்கும்போது சோசியல், அதாவது சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இப்போ பல பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு பெரிய கட்டிடத்தை நீங்கள் கட்டினால் என்ன ஆகும்? அதனுடைய மதிப்பு பெரிதாக இருக்கும். இதே சிறு சிறு வீடுகள் இருக்கிற இடத்திலே ஒரு பெரிய கட்டிடத்தை நீங்கள் கட்டினால் பெரிய கட்டிடமாக இருக்கும், ஆனால் அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்டதால்தான் அந்த இடத்தின் அந்த சமுதாயம் எப்படிப்பட்டதாக மக்கள் வாழ்கிறார்கள் செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது அதன் மதிப்பும் அந்த இடத்தின் மதிப்பும் இருக்கிறது. மூன்றாவதாக அரசியல். ஆளுமை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே மதிப்பு அதிகமாக இருக்கும். சரி, ஒன்றும் இல்லை, மெட்ராஸ்ல ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அதனுடைய மதிப்பு வித்தியாசமாக இருக்கும். மெட்ராஸ்ல நம்ம வேலை செய்கிற மக்கள் இருக்கிறாங்கன்னா அதனுடைய மதிப்பு வித்தியாசமாக இருக்கும். நம்ம நீலகிரின்னு பார்க்கும்போது மதிப்பு கம்மியாகும். ஏன்? ஆளுமை அங்க இருக்குது. ஏன் நீலகிரிக்குள்ளாலேயே பாருங்க, ஊட்டியில வித்தியாசமா இருக்கும், கோத்தகிரியில வித்தியாசமா இருக்கும், கீழ்கோத்தகிரியில வித்தியாசம். ஸோ ஆளுமை எங்க இருக்கிறதோ அதன் மதிப்பு அதிகமாக இருக்கும். மதம் சார்ந்த கோணத்தை பார்க்கும்போது ஒரு மதத்திற்குரிய முக்கியமான ஒரு காரியம் அந்த ஒரு ஊரில் இருக்கிறது என்றால் அதன் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம திருமணத்தை பார்க்கலாம். பிஷப் அங்க இருக்கிறாருன்னா அந்த இடத்துடைய மதிப்பு, அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாமே அது வித்தியாசமா இருக்கும். இதே இல்லாம கோத்தகிரியில பாத்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும், கீழ்கோத்தகிரியில பாத்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்தின் மதிப்பு இந்த 4 காரியங்களை வைத்து தான் இருக்கும். ஒன்று பொருளாதாரம், 2 சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கு, 3வது அரசியல், ஆளுமை எங்க இருக்கிறதோ அதன்படி, 4வதாக மதம் சார்ந்த காரியங்கள் அங்கே இருக்கிறதா என்று பார்க்க. இப்பொழுது
இயேசு பிறப்பின் அந்த சூழ்நிலையிலே 2 இடங்கள் முக்கியமான இடங்களாக இருந்தது. அதில் முதலாவது இடத்தை நாம் பார்க்கலாம். இயேசு பிறந்த இடம். இயேசு பிறந்த இடம். நாம் வேத பாடத்திலே வாசிக்க கேட்டோம். மீகா 5வது அதிகாரம் 2 - 5 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அதிலே 2வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். நீயோ எப்ராத்தா என்னும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கிறாய். மிக சிறியதாய் இருக்கிறார். ஆக பெத்லகேமின் மதிப்பு ஏன் சிறியதாக இருந்தது கேட்க வேண்டும். ஏன் பெத்லகேமுடைய மதிப்பு சிறியதாக இருந்தது? சமுதாயம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. அது மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிலிஸ்தியர் ராஜ்யம் இருந்தது. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 திசையிலும் பள்ளத்தாக்காக இருந்தது. ஆகவே இது ஒரு பார்டரிங் டவுன். அதனால கோட்டையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் பெத்லகேம். ஹவுஸ் ஆஃப் பிரெட்னு வாங்க. அந்த இடத்துல மிக நிறைய அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு. எஸ், அட் த சேம் டைம் ஒரு கோட்டையாக பயன்படுத்திய ஒரு இடம். ஒரு சிறு சமுதாயம், தாழ்மையான ஒரு சமுதாயம் பெத்லகேம். அடுத்ததாக பாருங்கள், அரசியல் வாயிலாக நாம் பார்க்கும்போது இது சொல்லியிருக்குது. என்ன வசனம் சொல்லியிருக்குது? யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. ஏன் யூதாவின் குடும்பம் மிக சிறியதாய் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதாவின் குடும்பங்கள்ல பார்க்கும்போது என்னாகம புஸ்தகத்தில் நீங்க எடுத்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்கும் அந்த ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதோடைய பேர் கொடுத்துருப்பாங்க. இந்த இது ஆனா பெத்லகேம் தனியா கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னொரு இதோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே 1000 போர் வீரர்கள் இருக்கும் இடத்தை தான் ஒரு இடமாக கருதினார். 1000 போர் வீரர்கள் இருக்கும் இடத்தை தான் இடமாக கருதினார். அதற்கு பின்பதாக அதே பிராக்டிஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சு? அது ஒரு சிறிய கிராமமாகவே இருந்தது. அது மாத்திரமல்ல, தாவீது பிறந்த ஊர். தாவீது எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேலுடைய ராஜாவாக இருந்தவர் தாவீது பிறந்த ஊர். ஆனால் ஏன் இன்னும் சிறியதாக இருக்கிறது? அந்த காலத்திலே தாவீதின் சந்ததியார் தாழ்ந்தவர்களாக போயிட்டாங்க. இங்க காணாம போயிட்டாங்க. ஏன்னா பாபிலோனியர்கள் வந்தார்கள், அசிரியர்கள் வந்தார்கள். எல்லோரும் வந்த நேரங்களிலே இந்த தாவீதின் வம்சம் என்று பார்க்கும்போது காணாமல் போனது. தாழ்ந்து போயிட்டார்கள். தாழ்ந்தவர்களாக ஆரம்பித்தார். அதே போல பொருளாதாரம், நான் சொன்ன மாதிரி விவசாயம் தான் முக்கியமாக இருந்தது. என்னன்னா, விவசாயத்திலிருந்து எல்லாமே எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொருளாதாரம் பார்க்கும்போது நம்ம வசனத்துல வாசித்தோம், யுதேயா நாட்டிலே உள்ள பெத்லகேம் அப்படின்னா, பெத்லகேம் யுதேயா நாட்டில் இருந்தது, எருசலேமுக்கு பக்கத்துல இருந்தது. அப்போ எருசலேம் தான் மிக முக்கியமான இடமாக இருந்தது. அப்பொழுது பொருளாதாரம் என்று பார்க்கும்போது பெத்லகேம்ல பெருசா இல்லை. இங்க விளையாடுறதெல்லாம் அங்க போகும். பெரிய பொருளாதாரம் என்று இல்லை. மதம் சார்ந்த இது பார்த்தீங்கன்னாலும் அந்த இடத்தில் பெரிதாக ஒரு முக்கியத்துவம் இல்லை. எல்லாமே எருசலேம்ல பெரிய கோவில் இருந்துச்சு. அந்த கோயில தான் வழிபடுத்திட்டு இருந்தாங்க. ஆகவே இது சைடுல இருந்த ஒரு சிறு கிராமம். இதுதான் பெத்லகேம். சிறிதாக யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறிதாக இருக்கிறாய் என்று பார்க்கும்போது இந்த 4 கோணங்களிலே நாம் பார்க்கலாம் ஏன் சிறிதாக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 46வது வசனம். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோன்னு கேட்கிறார். சோ நாசரேத்தின் மதிப்பு ஏன் சிறியதாக இருக்கிறது? நத்தானியேல் கண்களில் அந்த நாட்களிலே நாசரேத்தின் மதிப்பு ஏன் சிறியதாக இருக்கிறது? அதே கோணங்களில் நாம் பார்க்கலாம். முதலாவது, நத்தானியேல் என்பவர் பக்கத்து ஊர் சேர்ந்தவர், சரிங்களா? கானா ஊர் சேர்ந்தவர் நத்தானியேல். நாசரேத் மக்களுக்கும் கானாவூர் மக்களுக்கும் அப்பொழுது அந்த காலங்களில் ஒரு பகை இருந்தது. அதனால்தான் நத்தானியேல் முதலாவதாக சொல்றார், அந்த ஊர்ல ஏதோ நல்லது வருமா அப்படின்னு கேட்கிறார். முதல் ரீசன்.
அப்புறம் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்படாத ஒரு ஊர்னா நாசரேத். ஒரு முக்கியமான ஊர் நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஆனா பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்படவே இல்லை. 50 to 100 குடும்பங்கள் மாத்திரம் உள்ள ஒரு ஊர், 50 to 100. அப்புறம் அந்த மக்கள், அந்த சமுதாயம் என்று பார்க்கும்போது சற்று முரட்டுத்தனமான மக்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்த காலங்களிலே ரோம அரசாங்கம் இருக்கும்போது ரோம அரசாங்கத்துக்கு எதிராக பல நேரம் அவர்கள் எதிர்த்திருந்தார்கள். ஆகவே முரட்டுத்தனமான மக்களாக அவர்களை நாம் பார்க்கிறோம். அரசியல் என்று பார்க்கும்போது எப்படி பெத்லகேம் சின்ன ஊராக இருந்துச்சோ அதே போல நாசரேத்தும் ஒரு சிறிய ஊராக இருந்தது. பக்கத்துல திபேரியாஸ் என்று ஒரு கேபிட்டல் இருந்தது. அங்கதான் இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து வர முக்கியமான தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். அதே போல பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, யோசேப்பு அவருடைய வேலை என்ன? தச்சராக சிறு தொழில்கள் செய்கிற ஒரு இடமாக தான் நாசரேத். சிறு தொழில்கள் செய்கிற ஒரு இடம். அதே போன்று மதத்தை சார்ந்த முக்கியமான எதுவும் இல்லை. அதே போல நீங்க வேதாகத்திலே பார்க்கலாம், மேசியா என்பவர் கலிலேயாவிலே பிறக்க மாட்டார் என்று தெரியும். அந்த கலிலேயாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை. எல்லாமே எருசலேம் எருசலேம் எருசலேம், யூதேயா யூதேயா யூதேயா, அப்படிப்பட்டதான ஒரு இடம் நாசரேத். இப்பொழுது அடுத்ததாக நான் உங்களை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரம் 48வது வசனம் பைபிள் தெரிவிக்கோங்க. இது மரியாவின் பாடலிலே வருகிற ஒரு வசனம். மரியாவின் பாடலிலே இந்த வார்த்தைகள் வருகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை காண்கிறார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை காண்கிறார். இப்போ மரியாளை பற்றி நாம் பார்க்கலாம். மரியாள் என்பது தாவீதின் ஊராகிய பெத்லகேமை சேர்ந்தவர் தான். அதுக்காக தான் சென்சஸ்க்கு அவங்க போகும்போது திருப்பி பெத்லகேம் போறாங்க. சோ பெத்லகேம் சேர்ந்தவர். ஆனால் தாவீதின் வம்சம் உடைந்திருந்தது அந்த காலங்களிலே. அடுத்ததாக பாருங்க, மரியாள் அவர்கள் நிச்சயித்த யோசேப்பு வாழ்ந்த இடம் எங்க? நாசரேத். புரிஞ்சா? இப்ப ஏன் பெத்லகேமும் நாசரேத்தும் பார்த்தோம். அந்த நாசரேத்திலையும் கூட ஒரு தாழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மரியாள். ஆகவே இந்த கேள்வி கேட்கிறாங்க, நத்தானியேல் கேட்கிற கேள்வியை நம்ம ஒவ்வொன்றுக்கும் கேட்கலாம். நல்லது எதுவும் வர முடியுமா? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா அப்படின்ற கேள்வி. பெத்லகேமிலிருந்து ஏதாவது நல்லது வர முடியுமா? மரியாளிடமிருந்து எதுவாக நல்லது எதுவும் வர முடியுமா? இப்போ நீங்க கேட்க வேண்டியது, என்னிடமிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா? அதற்கு 2 வார்த்தை பதில். ஏன் கூடாதா? ஏன் கூடாதா? உங்களிடமிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா கேட்க வேண்டும். தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்ற பாருங்க. இது முதல் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்பர். யார்? மரியாள். இது முதல் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்பர். ஆகவே மரியாவின் பாடல் உங்களுடைய பாடலாக மாறும். மரியாவின் பாடல் உங்களுடைய பாடலாக கட்டாயமாக மாறும். ஏன்? சமுதாயத்திலே நீங்கள் தாழ்ந்தவராக இருக்கலாம், ஆளுமைக்கு ரொம்ப தூரமா இருக்கலாம், ஆளுமை பக்கத்திலே இல்லை. பொருளாதார சூழல்ல நீங்க தவித்துக் கொண்டு இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம், கடவுளுக்கு தூரமாக கூட இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்தார். ஆகவே ஏன் கூடாதா? ஏன் கூடாதா? இதுதான் நற்செய்தி.
கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என்று பார்க்கும்போது இது ஒரு நற்செய்தி. மனிதனாகி கிறிஸ்து பெரிய காரியங்களை கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்ப்பு. அதுதான் முக்கியம். இப்பொழுது பிலிப்பு ஒரு பதில் சொல்றார், அழகான பதில் சொல்றார். என்ன சொல்றது? வந்து பாருங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஏன் என்னிடத்துல இருந்து நல்லது வரக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது இங்க வந்து பாருங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே மரியாவுக்கு செய்த அந்த ஒரு மிரக்கல் படி, அற்புதத்தின் படி உங்களுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் செய்வார். அந்த வசனம் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கிறார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் பேர் பெற்றவர் என்பது இதுதான் நமக்கு கிடைத்த நற்செய்தி. ஆகவே நம்முடைய பாடல் மரியாவின் பாடல் போல பலருக்கும் இந்த வசனம் எப்படி நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையும் இந்த நற்செய்தி கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து சூஸ் பண்ண அந்த இது பார்த்துக்கலாம், தேர்ந்தெடுத்த இடங்கள் பெத்லகேம், நாசரேத், தாழ்மையான ஒரு குடும்பத்திலே மரியாள், யோசேப்பு, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே இடத்திலே பிறந்தார் என்று பார்க்கும்போது பலருக்கு இந்த வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் நம்பிக்கை கொடுக்கும், அது கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி கடவுளை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நாம் கட்டாயமாக பிரார்த்தனை செய்வோம்.